Hi everyone, welcome to Venkooto. உலகம் முழுவதும் சில மர்மமான கதவுகள் உள்ளன. அவைகளின் கதவுகள் பல ஆண்டுகளாக ஏன் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன? சில கதவுகள் ஒரு சில கடுமையான காரணத்திற்காக சீல் வைக்கப்பட்டுள்ளன. இப்போது வரைக்கும் யாரும் அந்த அடைக்கப்பட்ட கதவுகளில் உள்ள புதையல்களையும் மர்மங்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கே தாஜ்மஹாலின் கதவுகளில் ரகசியங்களை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உலகின் மிக உன்னதமான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். ஷாஜகான் தனது 3வது மனைவியின் நினைவாக 1631 வருடம் தாஜ்மஹாலை கட்டத் தொடங்கினார். இது அவர் மும்தாஜ் மஹால் மீது கொண்ட காதலுக்காக கட்டப்பட்டது. சுமார் 19 ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக இருந்தனர். ஆனால் 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மும்தாஜ் மஹால் காலமானார். ஆம், நான் 14வது குழந்தை என்று சொன்னேன். தனது அன்பான மனைவி இறந்ததால் ஷாஜகான் பெரும் துன்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானார். மும்தாஜுக்கு ஒரு அற்புதமான கல்லறையை கட்டுவதன் மூலம் அவரை நினைவு கூற முடிவு செய்தார். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆனது. அதற்காக 1000 யானைகளையும் 20,000 ஆட்களையும் பணி அமர்த்தினார். தாஜ்மஹாலை கட்டி முடிக்க அன்றைய மதிப்பில் சுமார் 3.2 கோடி செலவானது. தற்போதைய மதிப்பில் இது சுமார் 60,000 கோடி இருக்கும். இந்த நினைவு சின்னத்தின் வடிவமைப்பு விசித்திரமானது. தாஜ்மஹாலில் 4 130 அடி உயர டவர்கள் 4 திசையிலும் நிற்கின்றன. இந்த டவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். 17ஆம் நூற்றாண்டில் ஏராளமான பெரிய கட்டுமானங்கள் அவற்றில் உள்ள பெரிய டவர்களின் எடையை தாங்க முடியாமல் கீழே சரிந்து உள்ளன. அதனால்தான் தாஜ்மஹாலின் சீஃப் ஆர்கிடெக்ட் 4 டவர்களை கல்லறையில் இருந்து விலக்கி வைத்தார். இந்த டவர்களை தாஜ்மஹாலின் மையப்பகுதியில் இருந்து விலக்கி வைப்பதால் அவைகள் கீழே விழுந்தாலும் மையப்பகுதி சேதப்படாது. தாஜ்மஹால் பல்வேறு காலகட்டங்களில் சில இக்கட்டான தருணங்களை சந்தித்திருக்கிறது. 1857ஆம் வருடம் முதல் சிப்பாய் கழகத்தின் போது சில விலை உயர்ந்த கற்களை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு சென்றனர். அதுபோல 1942ஆம் வருடம் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மானியர்கள் தாஜ்மஹாலை தாக்குவார்கள் என்று கருதி ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹாலின் மீது மூங்கில் சார கட்டுகளை வைத்து பாதுகாத்தனர். 1965 மற்றும் 1971இல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டையில் பாகிஸ்தான் தாஜ்மஹாலை தாக்கக்கூடும் என்று கருதி பசும் சணலால் போர்த்தி பாதுகாத்தனர். தற்போது தாஜ்மஹாலுக்கு காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு மிக பெரும் சவாலாக இருக்கிறது. தாஜ்மஹால் நினைவு சின்னம் என்பதை தவிர அதில் சில மர்மமான இடங்களும் உண்டு. யாரையும் அனுமதிக்காத சீல் செய்யப்பட்ட அறைகளும் உண்டு. யமுனை ஆற்றின் கரை ஓரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தாஜ்மஹாலின் சில புகைப்படங்களில் 2 அடுக்கு அடித்தளங்களை காணலாம். இவைகள் ரகசிய அறைகள் போல இருக்கும். ஷாஜகான் காலத்தில் இருந்தே இந்த அறைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்காக சில காரணங்களையும் யூகித்து சொல்கிறார்கள். சீல் செய்யப்பட்ட இந்த சேம்பர்ஸ் மார்பிள்ஸால் தயாரிக்கப்பட்டது. இந்த மார்பிள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தால் கால்சியம் கார்பனேட்டாக மாறும். இதன் விளைவாக மார்பிள்ஸ் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த அறைகள் சீல் வைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வையில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறைகளில் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அடித்தளத்தில் நுழைந்தால் தாஜ்மஹாலை சுற்றி உள்ள 4 கோபுரங்களும் இடிந்து விழ வாய்ப்பிருக்கிறது. இவை அனைத்தும் சீல் வைக்கப்பட்ட சேம்பர்களுக்காக சொல்லப்படும் காரணமாகும். மற்றொரு அனுமானம் என்னவென்றால், ஷாஜகான் மனைவி இறக்கும் தருணத்தில் இருந்த அதே நிலையில் கல்லறையின் அடித்தளத்தில் அவரது உடல் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது என்பதை சிலர் ஆதரிக்கின்றார்கள். இவை அனைத்தும் தாஜ்மஹாலில் உள்ள சீலிடப்பட்ட அறைகளுக்காக சொல்லப்படும் காரணங்களாகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.